Hello cuties, good morning. Today we are going to the class letters. Letters என்ன குட்டீஸ்? லெட்டர்ஸ்னா கடிதம். ஸோ அந்த கடிதம் நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். கடிதத்து மூலிமா நம்ம ஒரு விஷயத்தை இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். ஸோ அது அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், லெட்டர் யூஸ் பண்ணுறோம். தெர் ஆர் 2 kinds ஆஃப் லெட்டர்ஸ். ரெண்டு விதமாக இருக்குது ஃபார்மல் லெட்டர், இன்னொன்று இன்ஃபார்மல் லெட்டர். நம்ம எதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதாவது இப்போ நம்ம ட்ரெடிஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், மொபைல் யூஸ் பண்ணுறோம். ஸோ மொபைல் யூஸ் பண்ணி ஒரு விஷயத்த கன்வே பண்ணுறோம். இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், மொபைலில் பேசிடுறோம். அவங்களுக்கு எதாக இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துட்றோம். பட் ஆனால் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. கடிதம் மூலியமாக தான் இங்கேருந்து ஒரு லெட்டர் அனுப்புவாங்க. இந்த தேதியில் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி அனுப்புவாங்க. திருப்பி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பதிலுக்கு நாங்கள் இந்த தேதி அன்றைக்கி நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. ஸோ ஆனால் இப்போ மாடர்ன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லெட்டர்ஸ் மோஸ்ட்லி சில இடத்துல தான் நம்ம பர்டிகுலராக யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி அந்த லெட்டர்ஸ் தான் நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லி கற்றுக்கலாம். 2 kinds ஆஃப் லெட்டர்ஸ், அதாவது லெட்டர்ஸ்லேயே 2 விதமான எழுதலாம். ஒன்று என்ன, ஃபார்மல் லெட்டர்ஸ், இன்னொன்று இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார்மல் லெட்டர் அப்படின்னா நம்ம ஒரு அஃபீஷியல்னால் ஒரு ஆஃபீஸருக்கு ஏதாவது இப்போ நம்ம ஸ்ட்ரீட்டில் ஒரு ரோடு போட்டிருக்காங்க, அந்த ரோடு டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ ஒரு ஹையர் அத்தாரிட்டியாக அவங்க இருக்கிறவங்களுக்கு நம்ம லெட்டர்ஸ் அங்கே யூஸ் பண்ணுறோம். தென் ரெக்வஸ்ட், அதாவது நம்ம டீச்சர்ஸ், நம்ம ஸ்கூலில் இப்போ நம்ம லீவ் போட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், லீவ் லெட்டர் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே என்னது, ஃபார்மல் லெட்டர்லாம் நம்ம இது பண்ணுவோம். நமக்கு இப்போ ஒரு மார்க் ஷீட் வேணும் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுக்கும் ஃபார்மல் லெட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். தென் அது மட்டும் இல்லாத ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னாலும் ஃபார்மல் டைப் ஆஃப் லெட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் பிஸ்னஸ் பர்பஸ்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபார்மல் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். தென் இன்ஃபார்மல் லெட்டர் அப்படின்னா நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேரண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்கூலில் ஹாஸ்டலில் இருக்கோம், நம்ம அப்பா வீட்டில் இருக்காங்க. ஸோ அப்படிங்கிற பட்சம் நம்ம என்ன பண்ணலாம், இன்ஃபார்மல் லெட்டர்ஸ், அதாவது நம்ம எந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸுமே இல்லாமல் இன்ஃபார்மலாக ஆஸ் யூஷுவல் நம்ம ஹாய் ஹவ் ஆர் யூ அந்த மாதிரி போட்டு எழுதுறோம் இல்லையா, அந்த டைப்பில் நம்ம எழுதலாம். தென் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நம்ம இன்ஃபார்மல் டைப்ஸில் லெட்டர் எழுதலாம். தென் நம்ம சிப்ளிங்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்லாம் அவங்களுக்கு இன்ஃபார்மல் கைண்டில் லெட்டர் எழுதலாம். நெக்ஸ்ட்டு கோவொர்க்கர்ஸ், நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக அவங்களுக்கு எல்லாமே இந்த இன்ஃபார்மல் கைண்ட்ஸ் ஆஃப் லெட்டரை தான் நம்ம யூஸ் பண்ணி எழுத போகிறோம். ஸோ இப்போ நம்ம உள்ளுக்கு போயிட்டு இப்போ இந்த இன்ஃபார்மல் லெட்டர்ஸ், இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் 2 டைப்ஸ்க்குமே நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். குட்டீஸ் இங்கே பாருங்கள், இன்ஃபார்மல் லெட்டருக்கு நான் ஒரு லெட்டர் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஃபார்மல் லெட்டர். ரவி ஸ்டார்டட் ரைட்டிங் எ லெட்டர் டு ஹிஸ் ஃப்ரெண்ட் டிஸ்கிரைபிங் எ பர்டிகுலர் பேர்ட் தட் ஹீ ஹேஸ் சீன் இன் வேடந்தாங்கல். அதாவது ரவி ஒரு லெட்டர் ரைட் பண்ணுறான் அவனுடைய ஃப்ரெண்டுக்கு. அவன் ஃப்ரெண்டு பேர் என்னென்னா ராஜா. அவனுக்கு லெட்டர் எழுதுனான். என்ன டிஸ்கிரைப் பண்ணுறான், வர்ணித்து எழுதுறான் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஒரு பேர்டை பார்த்துருக்கான். எங்கே பார்த்தான் அப்படின்னா வேடந்தாங்கல். உங்களுக்கு தெரியும் வேடந்தாங்கல்ங்கிற பிளேஸ் பறவைகளின் சரணாலயம் அப்படிங்கிற அந்த பிளேஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த பிளேஸில் அவன் ரவி பார்த்ததை அவனுடைய ஃப்ரெண்டு ராஜாவுக்கு ஷேர் பண்ணுறான். ஸோ இது இன்ஃபார்மல் கைண்ட்ஸ் ஆஃப் லெட்டரில் வரும். ஸோ தான் இப்போ அந்த லெட்டர் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவன் இப்போ எங்கே இருக்கான் அப்படின்னா, இப்போ ரவி இது பண்ணுறான், அவனோட ஃப்ரெண்டுக்கு எழுதுறான். ஸோ அவனோட அட்ரஸ் போட்டிருக்கான், அவன் நாமக்கல்லில் இருக்கான், சரிங்களா. ஸோ அந்த நாமக்கல் டேட் போட்டாச்சு. தென் மை டியர் ராஜா. ஸோ அவனோட ஃப்ரெண்டு நேம் என்ன, ராஜா. ஐ எம் ஃபைன், ஹவ் ஆர் யூ. நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா, நீ எப்படி இருக்க, ஹவ் ஆர் யூ. இட்ஸ் பீன் எ லாங் டைம் சின்ஸ் ஐ ஹாவ் ரிட்டன் டு யூ. ரொம்ப காலத்துக்கு பிறகு நான் உன்னை லெட்டர் எழுதுகிறேன். ஐ ஹோப் யூ வில் பி இன் குட் ஹெல்த் வைல் ரீடிங் திஸ் லெட்டர். நான் கண்டிப்பாக நினைக்கிறேன் இந்த லெட்டர் நீ படிக்கும்போது கண்டிப்பாக நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். தென் I write to you now to tell about the bird which I have seen in வேடந்தாங்கல். இப்போ நான் இந்த லெட்டர் உங்களுக்கு என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு பேர்டை பார்த்தேன். எங்கே பார்த்தேன் அப்படின்னா வேடந்தாங்கல் பிளேஸில் பார்த்தேன். ஸோ அந்த பேர்டை பற்றி தான் அந்த
இந்த லெட்டரில் நான் எழுதியிருக்கேன், நோட் பண்ணியிருக்கேன். த பேர்ட் வாஸ் கிரே இன் கலர் வித் எ லாங் பீக். அந்த பேர்டு வந்து கிரே கலர், சாம்பல் கலரில் இருக்குது. அதுக்கு ரொம்ப அழகான மூக்கு, பீக் அழகாக இருக்குது, வாய் அழகாக இருக்குது. they told me it was a grey pelican, a water bird. அது ரொம்ப அழகாக இருக்குது. அதில் அது வந்துட்டு அது ஒரு பெலிகான் கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ட். தென் வாட்டர் பேர்டு, அதாவது தண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு பேர்டு அது. இஃப் யூ கம் ஹியர் ஹாலிடேஸ் ஃபார் ஹாலிடேஸ் we can go and see it again. ஸோ நீ கண்டிப்பாக ஹாலிடேஸில் வா, நானும் நீயும் போய் அந்த பேர்டை மறுபடியும் விசிட் பண்ணலாம், வேடந்தாங்கல் அப்படிங்கிற பிளேஸில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுடைய ஃப்ரெண்டு வந்து ரவி வந்துட்டு ராஜாவை இன்வைட் பண்ணுறான். கன்வே மை ரிகார்ட்ஸ் டு ஆல், யூ ஆல் வில் ஆல்வேஸ் பி இன் மை ப்ரேயர்ஸ். கண்டிப்பாக நான் உனக்காக ப்ரே பண்ணிக்கிறேன், நீ நல்லா இருக்கணும். டோன்ட் ஃபர்கெட் டு ரைட் பேக். நம்ம அப்படி இந்த லெட்டரை திருப்பி எனக்கு அனுப்பிவிடு, மறுபடியும் எனக்கு இதுக்கு ரிப்ளை கொடு அப்படின்னு சொல்லிட்டு, நீ எப்போ வருவ அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து ரவி வந்து கேட்குறான், ராஜா கிட்ட சொல்லி அனுப்புகிறான் இந்த லெட்டரை. யூ ஆர் லவ்விங் ஃப்ரெண்ட். ஸோ நம்ம ஃப்ரெண்ட் லெட்டருக்கு யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கு எழுதும்போது வந்துட்டு இந்த மாதிரி மை டியர் ராஜா, ஸோ தென் அது மட்டும் இல்லை யுவர் லவ்விங் ஃப்ரெண்ட். ஸோ இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன ஃபார்மேட்லாம் யூஸ் பண்ணோம். இது வந்து இதே தான் நம்மளுடைய நம்ம ஹையர் செகண்டரி போகிற வரைக்கும் சரி, நம்ம வெளியே பர்டிகுலராக ஒரு பிளேஸில் போய் லெட்டர் எழுதும்போதும் நமக்கு ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னா இந்த டைப்பில் லெட்டர் எழுதுனா நமக்கு பெஸ்ட்டு, நல்லா இருக்கும். இந்த லெட்டர் வந்து இந்த லெட்டர் மெத்தடில் தான் நம்ம வந்துட்டு நம்மளுடைய லெட்டர் ஃபார்மேட் எழுதணும். ஸோ இது கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு இன்னொரு ஹோம்ஒர்க் மாதிரி நான் உங்களுக்கு ஒரு லெட்டர்ஸ் கொடுக்குறேன், அதுலேயும் நீங்கள் பாருங்கள். இது இன்ஃபார்மல் கைண்ட்ஸ் ஆஃப் லெட்டர். தென் நம்ம வந்து ஃபார்மல் லெட்டரில் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். குட்டீஸ் இங்கே பாருங்கள், ஃபார்மல் லெட்டர். குமார் wanted to write a letter to the municipal commissioner complaining about insanitary condition of the roads in his locality. அதாவது குமார் வந்துட்டு ஒரு லெட்டர் ரைட் பண்ணுறாரு. யாருக்கு அப்படின்னா முனிசிபல் கமிஷனருக்கு, அதாவது நகராட்சி ஆணையர் அப்படின்னு சொல்கிறாங்க, அவருக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு, ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர். இது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா இன்சானிட்டரி கண்டிஷன் ஆஃப் த ரோட். அதாவது அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரோடு வந்துட்டு ஒரு குண்டு குழியுமாக இருக்குது. அதில் தான் அந்த குண்டு குழியில் வந்துட்டு வாட்டர், அதாவது இப்போ ரெயின் வந்துச்சு, மழை வந்துச்சுன்னா என்னாகும், அங்கே போய் ரெயின்லாம் அதுக்குள்ளே போய் ஸ்டாக் ஆகி ஸோ அது ஒரு பேட் ஸ்மெல்லை கொடுக்கும் இல்லையா. அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவருடைய ஏரியா சைடு வந்துட்டு இந்த ப்ராப்ளம் கம்ப்ளைண்ட் இருக்கனால அவர் ஒரு முனிசிபல் கமிஷனருக்கு லெட்டர் எழுதுகிறாரு. ஸோ இது வந்து ஃபார்மல் லெட்டர்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது. ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மல் லெட்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன இதை பார்க்கணும். பாருங்கள், சைடில் நம்ம எந்த பிளேஸ்லேருந்து நம்ம லெட்டர் எழுதுவோம். இப்போ நம்ம ஏரியா சைட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேலுக்குறிச்சிலேருந்து எழுதுகிறோம் அப்படின்னா பேலுக்குறிச்சி. ஸோ என்றைக்கு எழுதுறோம் அந்த டேட் மென்ஷன் பண்ணிடணும். தென் ஃப்ரம் போடணும். ஃப்ரம் போட்டு நம்மளுடைய அட்ரஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிற அட்ரஸ், நம்ம பேர், இப்போ நம்ம பேர் என்ன எழுதிட்டு தென் நம்மளுடைய அட்ரஸ், நம்ம டோர் நம்பர், நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே இருக்கோம், பேலுக்குறிச்சியில் இருக்கோம், ஸோ போஸ்ட். தென் நம்மளோட பேலுக்குறிச்சி எதுக்குரியது அப்படின்னா தாலுக்கா வந்துட்டு ராசிபுரத்துக்குரியது. ஸோ அதுக்காக நம்ம அங்கே எழுதுகிறோம். நெக்ஸ்ட் ஒன், நம்மளுடைய ராசிபுரம் டிஸ்ட்ரிக் ராசிபுரம் எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்குள்ளே இருக்குது. ஸோ நாமக்கல் போட்டாச்சு. ஸோ இந்த கமா இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும். இதுக்கெல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே ஒவ்வொரு மார்க் இருக்குது. நீங்கள் ஹையர் செகண்டரி போக போக பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே 2 மார்க். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ஃப்ரம் எழுதுனா 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. தென் இந்த 2 எழுதுனீங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. தென் இதுக்குள்ளே கண்டென்ட்டுக்கு 1 மார்க்கு. தென் இப்படி தான் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இப்போ மேக்ஸில் நீங்கள் ஒரு ஃபார்மேட் கொண்டு வந்தீங்கன்னா கொடுப்பாங்க இல்லையா மார்க்ஸு, அந்த மாதிரி இந்த மாதிரி 1 மார்க் கொடுப்பாங்க இந்த லெட்டருக்கும் வந்துட்டு. ஸோ இந்த லெட்டர்ஸ் வந்துட்டு நீங்கள் இதுதான் உங்களுடைய லைஃப் லாங் வந்துட்டு இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி லெட்டர் எழுதி கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் லெட்டரையும் எழுத ஆரம்பிச்சிடலாம். இது ஒரு மாடல் தான், பட் ஆனால் இந்த மாடல் வச்சு நீங்கள் நிறையா கைண்ட்ஸ் ஆஃப் லெட்டரை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ நம்ம யாருக்கு எழுத போகிறோம் அப்படின்னா அந்த முனிசிபலுக்கு அனுப்ப போகிறோம். த முனிசிபல் கமிஷனர் 2 போட்டு முனிசிபல் கமிஷனர். இந்த கமா ஃபுல் ஸ்டாப் எல்லாம் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும் குட்டீஸ். இது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு மிஸ்டேக் மாதிரி நமக்கு மார்க் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். தென் முனிசிபல் கமிஷனர்ஸ் ஆஃபீஸ், அதாவது நகராட்சி ஆணையர் அலுவலகம்.
நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா நாமக்கல்லில் தான் இருக்கும். தென் ரெஸ்பெக்டட் சார் ஆர் மேடம், அதாவது நம்ம ஏன் இங்கே வந்து 2 போட்டிருக்கோம் அப்படின்னா, ஸோ நமக்கு அங்கே இருக்கிறவங்க ஒரு லேடியா இல்லை ஜென்னா அப்படிங்கிறது தெரியாது. ஒரு சார் இருப்பாங்களா இல்லை ஒரு மேம் இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம 2மே இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சார் தான் இருந்தார் அப்படின்னா ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ரெஸ்பெக்டட் சார் அப்படின்னே போட்டுக்கலாம். ஸோ அப்போ நம்ம அடுத்து வந்துட்டு அதாவது என்ன சப்ஜெக்ட், அதுக்குள்ளே நம்ம என்ன அப்போ சொல்ல வரோம், நம்ம இங்கே வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட், கம்ப்ளைனிங் அபவுட் த இன்சானிட்டரி கண்டிஷன் ஆஃப் த ரோடு. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, அந்த ரோடு இருக்குது இல்லையா, ரோடு வந்துட்டு சரியில்லை அப்படிங்கிறது, அந்த ரோடோட கண்டிஷன் சரியில்லை அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டை தான் இங்கே நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஐ எம் ஆர் குமார். நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு வந்துடலாம், கண்டென்ட்க்கு வந்துடலாம். ஐ எம் ஆர் குமார் லிவிங் இன் அபவ் த அட்ரஸ். ஸோ நான் வந்துட்டு என்னுடைய பேர் வந்து குமார், நான் வந்து இந்த அட்ரஸில் இருக்கேன். என்னோடய அட்ரஸ் என்ன, 1/59 நடு ஸ்ட்ரீட், வேலுக்குறிச்சி, ராசிபுரம் தாலுக்கா, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த அட்ரஸில் நான் குடியிருந்துட்டு வரேன். வித் டியூ ரெஸ்பெக்ட் டு யுவர் குட் செல்ஃப், அதாவது நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன் வந்துட்டு. ஐ வுட் லைக் டு பிரிங் இட் டு யுவர் கைண்ட் நோட்டீஸ் அபவுட் த இன்சானிட்டரி கண்டிஷன் ஆஃப் த ரோட்ஸ் இன் மை லொக்காலிட்டி. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு கைண்டாக ஒரு நோட்டீஸ், அதாவது ரொம்ப உங்களுக்கு ரெஸ்பெக்டாக ஒரு கைண்ட்லியாக ஒரு ரெக்வெஸ்ட் மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்சானிட்டரி கண்டிஷன் ஆஃப் த ரோட் இன் மை லொக்காலிட்டி, அதாவது நான் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட்டில் எங்களுடைய லொக்காலிட்டி சைடு வந்துட்டு ரோடோடைய கண்டிஷன் சரியில்லை. த ரோட்ஸ் வேர் ஃபவுண்ட் வித் லாட்ஸ் ஆஃப் இட்ஸ் ஃபில்டு வித் ஃபில்ட்டி வாட்டர். ஸோ அந்த ரோடு ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்னா, லாட்ஸ் ஆஃப் இட்ஸ், அதாவது நிறைய குண்டு குழியுமாக இருக்குது. தென் அது மட்டும் இல்லாத ஃபில்டு வித் ஃபில்ட்டி வாட்டர், அதாவது அசுத்தமான வாட்டர், அந்த சாக்கடை தண்ணிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாட்டர் வந்து ஃபில் ஆகிருக்கு அந்த குண்டு குழியில். ஸோ இதுதான் எங்கள் ஏரியா சைடில் இருக்கிற ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் கம்ப்ளைண்ட். இப்படி தான் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம இந்த மெத்தடு வந்துட்டு ஃபார்மல் லெட்டர்ஸ் அப்படின்னாவே மெயினாக இந்த மாதிரி தான் நம்ம ரைட் பண்ணணும். ஃப்ரம் போடணும், டு போடணும், நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ ஸோ அதுக்கான இது பண்ணணும். தென் சப்ஜெக்ட், என்ன மெயின் சப்ஜெக்ட், நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரே லைனில் சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம லெட்டர் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க வந்து எப்பயுமே ஹையர் அத்தாரிட்டிஸ் எப்பயுமே ரொம்ப பிஸி ஷெடியூலில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளை ஃபுல்லாக டீட்டெயில்ஸ்லாம் படிக்க முடியாதவங்க சப்ஜெக்ட் என்னவோ அதை படித்து பார்த்துட்டு ஸ்டெப் எடுக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம சப்ஜெக்டை வந்து நம்ம கிளியராக கொடுத்துட்டோம் அப்படின்னா படிக்கிற அந்த ஹையர் அத்தாரிட்டிக்கு கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு வந்து என்ன விஷயம் சொல்ல வராங்கன்னு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் நம்ம சப்ஜெக்ட் கொடுக்குறோம். ஸோ குட்டீஸ் இங்கே பாருங்கள், அதோடைய கண்டினியூவேஷன். ஐ வுட் பி மோர் ஆப்ளிட், அதாவது நான் கண்டிப்பாக உங்களை நம்புகிறேன் வந்துட்டு இந்த ப்ராப்ளத்தை எனக்காக சால்வ் பண்ணி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கடமைப்பட்டு இருக்கேன். அதை வந்துட்டு இஃப் யூ குட் டேக் எ ஃபேவரபிள் ஆக்ஷன் அட் யுவர் ஏர்லியஸ்ட் கன்வீனியன்ஸ், அதாவது வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்க. அதாவது வந்துட்டு எங்களுடைய கன்வீனியன்ஸ்க்காக, எங்களுடைய வசதிக்காக நீங்கள் ஸ்டெப் எடுப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ லுக் ஃபார்வர்ட் டு யுவர் கைண்ட் ரெஸ்பான்ஸ், நீங்கள் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லெட்டர்ஸ் ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். தென் இந்த தேங்கிங் யூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம எப்படி அந்த ஃப்ரம் டு எப்படி முக்கியமோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி தான் இந்த தேங்கிங் யூ. தென் நீங்கள் வந்து நம்ம என்ன மென்ஷன் பண்ணலாம், யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, உங்கள் நம்பிக்கைக்குரிய, ஒபீடியன்ட்லினா மரியாதைக்குரிய. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸு தான் நம்ம ஃபார்மல் லெட்டரில் யூஸ் பண்ணணும். யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி. பட் ஆனால் நம்மளுடைய இன்ஃபார்மல் லெட்டரில் வந்துட்டு நம்ம வந்து நாங்கள் வந்து யுவர் லவ்விங்லி அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே எழுதும்போது அந்த மாதிரி எழுதலாம். பட் ஆனால் நம்மளுடைய ஹையர் அத்தாரிட்டி இந்த ஃபார்மல் லெட்டர்ஸில் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ப்ரொசீஜரை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அதான் அங்கே சொல்லியிருக்காங்க, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி ஆர் குமார்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஒன் அட்ரஸ் அந்த என்வலப், மறுபடியும் நம்ம வந்து அந்த எண்ட் ஆஃப் த லெட்டரை வரும்போது நம்ம எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணுற விரும்புகிறோமோ அந்த அட்ரஸோடைய டீட்டெயில்ஸ் மறுபடியும் நம்ம எழுதுகிறோம். 2ல் இருக்கிறதையே த முனிசிபல் கமிஷனர் ஆஃபீஸ் தி நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த டைப்பில் தான் நம்ம வந்துட்டு ஃபார்மல் லெட்டர்ஸ் ரைட் பண்ணணும். ஸோ இன்ஃபார்மல் லெட்டர் பார்த்தோம் அப்படின்னா
நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த மாதிரி மை டியர் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணி எழுதலாம். தென் யுவர் லவ்விங் ஃப்ரெண்ட், யுவர் லவ்விங்லி, இந்த மாதிரிலாம் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் நம்ம வந்துட்டு ஃபார்மல் லெட்டர்ஸில் வந்துட்டு ஃப்ரம் டு, தென் ரெஸ்பெக்டட் சார் ஆர் மேடம், சப்ஜெக்ட், தென் இந்த தேங்கிங் யூ, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, இதெல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம மிஸ் பண்ணாமல் எழுதணும். தென் இந்த கம்மா, ஃபுல் ஸ்டாப், இதெல்லாமே வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஹையர் அத்தாரிட்டிக்கு நம்ம ரைட் பண்ணும்போது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ குட்டீஸ், நம்ம வந்து ஃபார்மல் லெட்டர்ஸ் அண்ட் இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் நம்ம எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்தோம். தென் அது மட்டும் இல்லாத வந்துட்டு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. வந்துட்டு என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்மல் லெட்டர்ஸ் எழுதும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரம் டு, தேங்கிங் யூ, ரெஸ்பெக்டட் சார், மேடம், இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இன்ஃபார்மல் லெட்டரில் வந்துட்டு பார்க்க போனால் மை டியர் ஃப்ரெண்ட், நம்ம டேட்டு, தென் யுவர்ஸ் லவ்விங்லி, இதெல்லாம் நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணது பார்த்தோம். தென் அது மட்டும் இல்லாத நம்ம இந்த இன்ஃபார்மல் லெட்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்துட்டு இந்த ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். அதாவது ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னா டிட் நாட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். டிட் நாட்டை வந்து டிடின்ட், டோன்ட் அப்படிலாம் எழுதுவோம் இல்லையா? ஸோ அந்த ஃபார்மேட்டில் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் நம்ம ஃபார்மல் லெட்டர், அதாவது ஒரு ஹையர் அஃபீஷியலுக்கு எழுதும்போது நம்ம டீட்டெயில்ஸாக தான் எழுதணும். எதையுமே வந்துட்டு நம்ம ஷார்ட் ஃபார்மில் எழுதக்கூடாது. தமிழ்லையும் சரி, இங்கிலீஷ்லேயும் சரி, நம்ம வந்து ஃபார்மல் லெட்டர்ஸ் எழுதும்போது நம்ம என்ன ஒப்பீனியன் சொல்ல வரோமோ அதை வந்து நம்ம தெளிவாக எழுதணும். அதே மாதிரி நம்ம சொல்ல வர விஷயத்தை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் சொல்லணும். தென் கிளியராகவும் இருக்கணும் அந்த கண்டென்ட் வந்துட்டு. பட் ஆனால் இன்ஃபார்மல் லெட்டர்ஸில் நம்ம எவ்வளோ பேஜ் வேணாலும் எழுதலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எழுதுகிறோம் இல்லையா? ஸோ அது நம்ம எவ்வளோ பேஜ் வேணாலும் எழுதலாம். நம்ம என்னென்ன சொல்ல வரோமோ எல்லா கருத்துக்களையுமே நம்ம இன்ஃபார்மல் லெட்டரில் ஷேர் பண்ணிக்கலாம், தப்பே இல்லை வந்துட்டு. ஸோ இதுதான் ஃபார்மல் லெட்டர்ஸ்க்கும் இன்ஃபார்மல் லெட்டர்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 kinds ஆஃப் லெட்டர்ஸ் நம்ம எப்படி ரைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ குட்டீஸ், நீங்களும் வந்து இந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு ஃபார்மல் லெட்டருக்கும் இன்ஃபார்மல் லெட்டருக்கும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ், ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ரைட் பண்ணுங்கள். ஃபார்மல் லெட்டருக்கு என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா, ரைட் எ லெட்டர் டு த எடிட்டர் ஆஃப் அ நியூஸ் பேப்பர் ஆன் த இஷ்யூ ஆஃப் பேட் கண்டிஷன் ஆஃப் ரோட்ஸ் இன் யுவர் லொக்காலிட்டி. அதாவது நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா வந்துட்டு அதே தான். ஸோ சேம், அதாவது நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ரோடு வந்து ஒரு டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அது நம்ம யாருக்கு கன்வே பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரிப்போர்ட்டருக்கு கொடுக்குறோம். அந்த நியூஸ் ரிப்போர்ட்டருக்கு கொடுத்து அவர் வந்துட்டு நம்மளுடைய ப்ராப்ளத்தை வந்து நியூஸ் பேப்பரில் ஆட் மாதிரி கொடுத்து நமக்கு வந்து ஃபைனலாக வந்துட்டு நமக்கு ஹையர் ஆஃபீஸர்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு லெட்டர். ஸோ இது வந்து ஃபார்மல் லெட்டருக்குரிய எக்ஸாம்பிள், ஒரு ஹோம்ஒர்க். நெக்ஸ்ட் ஒன், இன்ஃபார்மல் லெட்டர். ரைட் எ லெட்டர் டு யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் டு விஷ் ஹிம் ஆன் ஹிஸ் பர்த்டே பார்ட்டி. அதாவது என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி. ஸோ அந்த பர்த்டேயில் வந்துட்டு நீ வந்து எப்படி விஷ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபார்மல் டைப்ஸில் ஒரு லெட்டர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த 2 லெட்டருமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி நீங்கள் லெட்டர்ஸ் எழுதுவீங்கன்னு கற்றுக்குவீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 2 லெட்டர்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கற்றுக்கிட்டது. வீட்லேயும் அப்படி உட்காந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் லெட்டர் ரைட்டிங் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ். தேங்க்யூ.